Hello friends, welcome back to Pradhi's cookbook. இன்னைக்கு நம்ம மட்கா குல்ஃபி தான் பார்க்க போறோம். இந்த குல்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/2 லிட்டர் ஆவின் பால் பாக்கெட் தான் எடுத்துர்க்கேன். நான் வந்து green கலர் பால் பாக்கெட் தான் எடுத்துக்கிட்டேன். நீங்க ஆரஞ்சு கலர் கிடைச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் மில்க்கையும் சுகர்லாம் எதுவும் ஆட் பண்ணாம நல்லா திக் ஆகுற வரைக்கும் காய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு 10 ல இருந்து 15 பாதாம சுடு தண்ணியில ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே நமக்கு தோலை வந்து உரிக்க முடியும். சைடுல நம்மளோட பால் வந்து நல்லாவே திக்காய் கொதிச்சிட்டே இருக்கு. பொங்கி வராத மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. பாதாம் உடைய எல்லா ஸ்கின்னையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு மிக்ஸி ஜார்ல 10 ல இருந்து 15 முந்திரியும் ஸ்கின் பீல் பண்ணி வச்ச பாதாமையும் ஆட் பண்ணிட்டு கூடவே 9 ல இருந்து 10 பிஸ்தாஷியோஸும் ஆட் பண்ணிடலாம். சாஃப்ரான் வந்து சும்மா ஒரு 3 strands மட்டும் ஆட் பண்ணா போதும். ஏலக்காய் வந்து உள்ள இருக்கிற விதைகளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த நம்ம குல்ஃபிக்கு தேவையான மொத்த சுகருமே நான் இதுலேயே ஆட் பண்ணிட்டேன். தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டாக இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு. சைடில் நம்மளோட பாலும் நல்லாவே கொதிச்சு திக்காயிட்டே இருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நட்ஸ் பேஸ்ட்டிங்கும் இதில் ஆட் பண்ணிடுறேன். நட்ஸ் பேஸ்ட் ஆட் பண்ணோடனே கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நட்ஸ் பேஸ்ட் ஆட் பண்ண உடனே நம்மளுடைய பால் வந்து என்ன ஆகும்னா அப்படியே க்ரீமி கன்சிஸ்டன்சியாக மாற ஆரம்பிக்கும். கலரும் வந்து கொஞ்சம் லைட்டாக க்ரீம் கலரில் மாறிச்சு. இப்போ சைடில் நான் சாஃப்ரான் வந்து ஒரு பிடி அளவு போட்டுட்டு கூடவே சூடான பாலில் நல்லா கலக்கி அதனோட கலர்லாம் அதில் இன்டியூஸ் ஆன உடனே அதை எடுத்து நான் கொதிக்கிற இந்த பால் மிக்சரில் ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு சாஃப்ரான் கலந்து நம்மளுடைய இந்த குல்ஃபி மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா மட்கா இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மட்கா இல்லைன்னா நீங்கள் நார்மல் டம்ளர்ஸில் கூட உங்கள் வீட்டில் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் செட் பண்ணலாம். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த குல்ஃபி மிக்சர் ஊற்றின அந்த வெசலை வந்து ஏதாவது ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். இல்லை இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் அதில் கூட மூடி வச்சா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு 4 ல இருந்து 6 hours நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ ஆஃப்டர் நான் வந்து 4 hours கழிச்சு என்னுடைய குல்ஃபி வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக இருந்தது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நமக்கு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து நம்ம வீட்லேயே ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக்காக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வெறும் மில்க் அண்ட் நட்ஸ் தான். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. குழந்தைங்களும் இந்த சம்மருக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்து இதே மாதிரி குல்ஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாத்திரம் இல்லைங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அது மாத்திரம் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைக்கும் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.